தேவார பாடல்களை மற்ற தமிழ் பாடல்கள் போல் சுரம் போட்டு பாடலாமா? இது முக்கியமான கேள்வி. ஞானசம்பந்த பெருமான் முத்தமிழ் விரகர், சேக்கிழார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அதைவிட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பண் கிரியேட் பண்ற அளவுக்கு அவர் பெரிய ஞானம், பெரிய இசை. அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்லும்போது, வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று வலி செய்து வளை கவர்ந்தார் வகையால் அப்படின்னு சொல்றார். சுவாமியே வண்ணம்ங்கிற ஒரு சிறப்பான இசை, அந்த வண்ணங்களை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறார். இவ்வளவு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு பாடலுக்காவது சுர அமைப்புகள் அமைச்சாங்கன்னா இல்லை. கர்நாடக சங்கீதத்தில் கூட தீட்சிதருடைய கிருத்திகள்லையோ சியாமா சாஸ்திரிகளோ இல்லை நம்ம தியாகராஜ சுவாமிகளோ ஸ்வரங்கள் எல்லாம் போட்டதா செய்திகள் இல்லை. என்னுடைய ஆசிரியர்லாம் சொல்லி பண்ண பின்னால் வந்தவர்கள் சிட்டா சுரம் அதுக்கு செஞ்சாங்க, சுர அமைப்புகளை பண்ணாங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பாடிடக்கூடாது, அதுக்கு ஒரு அளவுகள் தேவை. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இதுதான் நிறுத்தணும், இப்படி தான் நீ பாடணும் அப்படின்னு இதுக்காக அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சாங்க. அந்த இப்போ நாதஸ்வரக்காரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாகித்யம் தெரியாது, ஸ்வர அமைப்புகளை வச்சுக்கிட்டே அந்த கீர்த்தனையை பாடிச்சிருவாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீவள்ளி தேவசேனாபதே நடபைரவில ஒரு கிருத்தி இருக்கு. இத விவரம் தெரிஞ்சவன் ஸ்ரீவள்ளி தேவசேனாபதே, வள்ளி தேவசேனாபதே, வள்ளியினுடைய கணவனே அவனுடைய பதியாகிய பதே அப்படின்னு சொல்லி சன்ஸ்கிரிட்ல அற்புதமான கீர்த்தனை. ஆனால் இதை சொர அமைப்போட பார்த்தீங்கன்னா நான் அந்தண்ட போயிடும், பதே எப்படி வரும்? அப்ப அந்த கீர்த்தியின் அந்த கிருத்தியினுடைய சொல்லு செய்தி சிதஞ்சு போய் வெவ்வேறு விதமான பொருள் கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணிய நமோஸ்துதே ஸ்ரீவள்ளி தேவசேனா பது 40 30 தெரியாது. ஆனால் விவரம் தெரிந்த வித்வான்கள் சேனாபதேன்னு சொல்லிடுவாங்க. தெரியாதவன் என்னப்பா ரீகமாபத தாவதையும் தாப்பா நிற்கணும், அந்த நிசா அப்படின்னு அங்கே போகணும்பா, அதனால நிசான்னு தனியாக சொல்லு, தா அப்படி தெரியணும்னா அந்த பொருள் சிதைஞ்சு போயிடும். அதுக்காக பின்னால் நம்மளுடைய நாயன்மார்கள் எந்த சாகித்யத்துக்கும் சொர அமைப்புகளே வேலை. இப்போ நல்ல தெளிவாக நீங்கள் ஒரு பாமரன் கூட நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது எப்படி. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சொரம் இருந்தால் தானே அந்த கீர்த்தியை நல்லா பாட முடியும், எப்படியே சொரமே இல்லாமல் எப்படி நீங்கள் தேவாரத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பாடுறீங்கன்னா செவி வழி. தாத்தா பாடினார், அப்பா பாடினா, பையன் பாடினா, பொண்ணு பாடுவது பேர்த்தியும் பாடும். இது எப்படி ஒரே செவி வழி தான். அவங்க இன்னமும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி அந்த ஓதுவார்கள் சிறையாரும் மட கிளியே இங்கே வாத்தேனோடு சிறையாரும். சத்குருநாதனும் இப்படிதான் பாடுவான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே கூடிய இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் அனைவரும் இப்படி தான் பாடுவாங்க. இனி வரக்கூடிய ஓதுவார்களும் இப்படி தான் பாடுவாங்க. நீங்கள் எவ்வளோ தேவார ஓதுவாமூர்த்திகளை கண்ட பெரியவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மூத்த ஓதுவாமூர்த்திகள் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டரும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் இப்படி தான் எடுப்பாங்க, நாளைக்கு வருபவனும் இப்படி தான் எடுப்பான். ஆனால் சொரம் யாருக்கும் தெரியாது. சரிமா பத சதா பம பரி சரிமா ப சுத்த சாவேரி. எத்தனை பேர் அது சொர சாகித்யத்தோடு இதுக்கு முன்னாடி இப்போயாவது நாங்கள்லாம் தருமபுரம் ஐயாவுக்கு பிறகு நாங்கள்லாம் அந்த அவங்கள சொல்லி சொல்லி நாங்கள்லாம் கர்நாடிக் படிச்சுட்டு இந்த இது உள்ளே வந்தோம். முன்னால் இருந்த ஓதுவாமூர்த்திகள்லாம் மடி பாட்டு மாதிரி இருக்கும். சிறையாரும் மட கிளியே இங்கே
வா ஓப்பன் வாய்ஸில் தான் பாடுவாங்க. அப்புறம் பின்னால் இப்படியெல்லாம் பாடக்கூடாது, க்ளோஸ் பண்ணி அந்த பாடலுடைய சொற்கள் எதிராளியினுடைய செவியில் போய் பட்டுன்னு அடித்து விகாரத்தை ஏற்படுத்தாமல் சிறையாரும் மட, இதான் வாய்ஸ் மாடுலேஷன் சொல்கிறோம். மட கிளியே இப்படி சொன்னாலும் அந்த சுத்த கிளியே அப்படி சொன்னாலும் சுத்த சாவேரி தான். ஆனால் வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்று வேணும்ல, அதான எதிராளியை போய் சீக்கிரம் கவருது. இங்கே வா சரிம பத சாதமரே அப்படின்னு வருது. சுர அமைப்புகள் நமக்கு போட்டோம்னா பாடல்களுடைய பொருள் சிதைந்து விடும். அதனால அந்த சுர அமைப்புகள் இல்லாமல் ராகத்தை மனசில் வச்சுண்டு இந்த தேவாரத்தை பளிச்சுன்னு சொற்களை சொல்லு. சொற்களுக்காகத்தான் சுவாமி ஓடி வந்தார், சுரம் போட்டு பாடுறதுக்காக வரல. ஆகவே சொற்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும். இந்த தமிழினுடைய சொற்களுக்காகத்தான் நாளும் தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தல் காசருளி செய்தீர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். ஆகவே இந்த சொற்களை சிதைவுபடுத்தாமல் சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் காரணமாகத்தான் சுரங்கள் போட்டு பாடக்கூடாது. சுர அமைப்புகள் நம்முடைய தேவாரத்தில் இல்லை. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கக்கூடாது. என்ன சுரம் பேசுதுன்னு நமக்கு தெரியணும். அதெல்லாம் உண்மையானது. ஒரு சங்கீதம் இருந்தால் தான் நல்ல ஒரு இனிமையான ஒரு இதை கவர முடியும். ஒரு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொன்னால் இடையில ஒவ்வொரு ஸ்வீட்டு ஒவ்வொரு இது அப்படின்னு கொடுக்கும்போது சில பிருகாக்களை கொடுத்தாதான் கேட்குறவன் அப்படின்ற சத பத பம பமரி மமரி சாரி சாரி மபத அப்படின்னு சொன்னாதான் பலே அப்படிங்கிறான். இதெல்லாம் நமக்கு முக்கியம். இதெல்லாம் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் என்பது ரொம்ப சங்கீதம் என்ன, மனிதனுடைய புண்பட்ட மனதை இதமாக வருடி கொடுத்து அவனை நல்ல நிலைக்கு எடுத்துன்னு வரணும். அதை மேலும் புண்பட வச்சு கூடாது. அதுக்கு நிறைய சங்கீதங்கள்ங்கிறது முக்கியத்துவம். அதை சங்கீதத்தோடு கலந்து இந்த திருமுறைகளை அழகழகாக கொடுத்தோம்னா மக்கள் கேட்பதற்கு தாராளமாக ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்ம சுரம் போட்டு பாடுவது நம்முடைய மரபு இல்லை. சுரம் ஞானசுந்தர பெருமானே சுரம் போடலை, ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த அமைப்புகளை முன்னோர்கள் வாயிலாக செவிவழி செய்தியாக கேட்டு 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 அந்த ராகபாவம் மாறாமல் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோமே ஆனால் சுத்த சாவேரிய ப்ரெசன்டேஷனை கரெக்டாக கொடுக்கலாம். அதில் இன்னொரு ராகம் கலக்காமல். அதுக்கு அடிப்படை கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்று சொல்லி அடுத்ததாக உங்களுடைய கேள்வி.